வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரமேஷ், இப்ப அதிகாரப்பூர்வமா திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நம்ம மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குறிப்பா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியான திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆளுங்கட்சி தான் இந்த முறை நேரடியாக போட்டியிடுறாங்க. வேட்பாளராக சந்திரகுமார் களமிறங்கிக்கிறார். மற்றொரு பக்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான சூழல் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருந்தது. எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்குமா அல்லது போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதிமுக புறக்கணிப்புக்கான அறிவிப்பை வெளியிடுமா அல்லது போட்டியா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. மற்றொரு பக்கம் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. பாஜக இந்த இடைத்தேர்தலில் நிச்சயம் போட்டியிடும் என்று பாஜக வட்டாரத்திலும் தெரிவிக்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். எனவே ஒரு பலமுனை போட்டி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கும் என்றே அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் வசம் இருந்த இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆளுங்கட்சியான திமுக நேரடியாக போட்டியிடுகிறது என்பதால இந்த தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெறும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வியூகமாக இந்த தேர்தல் களம் இருக்கும் என்றும் அரசியல் நிபுணர்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என அனைத்து கட்சியுமே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்ப்பார்கள் என்பதுதான் ஒரு வியூகமாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக களமிறங்குகிறதும் இதில் அரசியல் வட்டாரத்தில் கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.